வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா கிரேவி. இந்த ராஜ்மா கிரேவி நம்ம ஜீரா ரைஸோட ரோட்டிஸ் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ராஜ்மா கிரேவியில் நம்ம மசாலாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சுருப்போம். அதனால் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் முதல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 4 காஞ்ச மிளகா. இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு 1/4 கிலோ ராஜ்மாவை ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஓவர் நைட்டே ஊற வச்சுடுங்க. நீங்கள் காலையில் கிரேவி செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ராஜ்மா வேகிறதுக்குமே ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இந்த ராஜ்மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். ராஜ்மா வேகிறதுக்கு எப்போவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம 7லேருந்து ஒரு 8 விசில் கூட வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ராஜ்மா வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். ராஜ்மா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த கிரேவியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குனா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். கீரி வச்சு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் 3 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினோன்னா நம்ம அதில் ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். மசாலா எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். மசாலா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மா சேர்த்துக்கலாம். ராஜ்மா அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க.
கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு இதுக்கு 5 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடும். ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கனால இது நல்ல ஃப்ளேவராக இருக்குது. ராஜ்மா கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. கார்னிஷுக்கு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறனால இந்த ராஜ்மா கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ராஜ்மா கிரேவி ஜீரா ரைஸுக்கு, ரோட்டிஸ், சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா கிரேவி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.